செய்யும்படியாக தேவனுக்கு பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்றைய ஆண்டவருடைய கிருபைக்கான 128 சங்கீதத்தையும் 15ஆம் அதிகாரத்தையும் அந்த சில காரியங்களை 121. இன்னைக்கு சங்கீதம் 1ஆம் சங்கீதம். ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தர் கொடுக்க கிருபை செய்தார். அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கண்களை முடிச்சு மீட்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். சப்பா பேசுவேன் எங்கள் நல்ல பிதாவின் ஆவியர் சொன்னீரப்பா. ஆவியர் இந்த அடிவை மறைச்சு நீ வெளிப்பட வேண்டுமா செவிக்கிற தகப்பனே. நீர் பேசும் ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா. வேதத்தை மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க ஏசப்பா. உம்முடைய கற்ப போடுங்க பரிசுத்தாவியர். நீர் ஆளுகை செய்யும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்தோ. காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்தோ. திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே கிருபை. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்களே தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்க தேவனுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். நாளையிலே சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை எடுத்திருக்கிறோம். 1ஆம் சங்கீதத்துல வேதம் கூறுகிறது, துன்மார்களுடைய ஆசையில் நடவாதபடி, பாவிகளுடைய வழியில் இல்லாதபடி, எரிஞ்சிலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு போட்டிருக்குது. துன்மார்களுடைய ஆசிரியருக்கு செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. பாவிகளோட வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரன் உட்கார இடத்துல என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. இது நமக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம அதன்படி நடக்கும் போது நம்மளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற காரணம் வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறதுனாலதான் நிறைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நினைச்சிட தடுவமா இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க என்ன செய்யணும்னா, துன்மார்களுடைய ஆசிரியை என்ன செய்யக்கூடாது, நடந்த ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க போய் நம்ம போய் ஆலோசனை கேட்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனை தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளோட நீங்க இந்த ஆலோசனை கேட்டா அது சத்தியமும் உள்ள வரும். ஆலோசனை கேட்கும் போது ஆண்டவரையோடய நம்ம நினைச்சவங்க, ஆண்டவரை விசுவாசமா இருங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்தை நீங்க ஜெயத்தடிப்பீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, வர வேண்டிய ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட பேசும்போது. ஆனா இந்த ஆண்டவர் அறியாதவங்களுக்கு துன்மார்க்கம் போட்டிருக்குது. ஆனா அவங்க என்ன கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட ஆலோசனை என்ன செய்ய கேட்கவே கூடாது. அவங்க கிட்ட கேட்டோம்னா நமக்கு வர ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடுவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க நினைச்சக்கூடாது, அப்படி அவங்க கிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்கக்கூடாது. அப்படி நீங்க என்ன ஆலோசனை வேணாலும் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆலோசனை பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆலோசனை அவர் ஆவிக்குரிய பிள்ளைகிட்டே ஆலோசனை பேசுங்க. அதனால கர்த்தர் எந்த காரியத்தினாலும் ஜோம் பண்ணி எந்த காரியத்தை செய்யும் போதும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த போட்டு பாவிகளோட வழியில் என்ன செய்யக்கூடாது, நிற்க கூடாது. அதை அதேதான் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் மக்கள் அவங்க கூட என்ன செய்யக்கூடாது, நின்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு பாவிகளோட வழியில் இல்லாமலும் அவங்க பேசுவாங்க. அவங்க நினைச்சுவாங்க, அடுத்தவங்களை குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம நிற்க கூடாது. அதனால தெரிஞ்சு பிள்ளைகளாக வேதம் போகிறது வாங்கி வார்த்தையினால பாவம் இல்லாம போகாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால அவங்க நின்று பேசுற இடத்துல நின்று பேசணும்னு நம்மளுடைய வாய் வார்த்தையில வரும். அதுல சில காரியத்துல அது பாவமாயிரும். அது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர்களுக்கு பிடிக்காது. நிறைய மக்கள் இன்னைக்கு சாபத்துல இருக்க காரணம் கேட்டா வீணான வார்த்தைகளை பேசி அனுப்பி அந்த ஆண்டவர் அறிஞ்சவங்க அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் இன்னைக்கு என்ன வீணான வார்த்தைகளை பேசுறாங்க. அதெல்லாம் பேசும்போது அது ஆண்டு பிடிக்காது. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஏசப்பாவுக்கு பிரியமான காரியங்களை நினைச்சணும் பேசணும். அதான் பாவிகளுடைய வழியில் நிக்காதீங்க. பரியாசக்கார உட்காராதீங்க. பரியாசக்காரன் அடுத்தவங்களை கேள்விக்கிட்ட மத்தியில என்ன செய்யக்கூடாது, நீங்க போய் உட்கார்ந்துடாதீங்க. அந்த இடத்துல உட்கார்ந்தா
அவங்க அங்கேருந்து நல்ல ஆலோசனை கிடைக்காது. அவங்க அடுத்தவங்கள வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க, கடைகள்ல எங்கேயா உட்கார்ந்துட்டு திண்டுல எங்கேயா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கிட்ட போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா யார் கதையை பத்தி பேசுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், இப்படி ஒவ்வொருத்தங்க கதை தான் வரும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அப்படிப்பட்ட ஜனங்களோட என்ன செய்யக்கூடாது? பொதுவாக வெளியே வந்து நம்ம அப்படிப்பட்ட ஜனங்களோட நம்ம பழகவே கூடாது. பழகுனா பேச்சோட இருக்கணும், சுவிசேஷம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் பெரிய ஆசீர்வாதம். நான் 2வது என்ன கொடுத்துருக்குன்னா, அப்படி அவங்களோட போய் உட்காராதபடி கர்த்தருடைய வேதத்துல நம்ம என்ன சொல்லுவாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்துல பிரியமா இருந்தோமா? வேதத்துல பிரியமா இருந்து இரவு பகலுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் தான் நமக்கு முக்கியம். வேதம் நாங்கள் அடிக்கடி சொல்ற காரியம் தான். தாவீது சொல்வார், என்னுடைய வேதம் மட்டும் மனமகிழ்ச்சியா இல்லாத இருந்தா நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு தாவீது சொல்வாரு. இப்படி வேதம் தான் நம்மளுக்கு மிகுந்த சமாதானத்தை, வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொல்லி வேதம் கூறுகிறது. வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க சொல்ற காரியம் கேட்டா, வீண் சிந்தனைக்கு என்னை விலைக்கு நான் பாதுகாத்தேன் அப்படிம்பாங்க. அந்த வீணான காரியங்களுக்கு அவங்க என்ன செஞ்சிருவாங்க? விலகிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு வழி நடத்துற காரியம் வேத வசனம் தான். வசனம் தான் நம்மளுக்கு இது பாதிக்கு வெளிச்சமும் காலுக்கு தீபமா இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க வேதத்தை சுமக்கிறவங்க, வேதத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கிய வாழ்க்கைன்னு சொல்லி 119ஆம் சங்கீதம் 1 போட்டிருக்கு. அந்த வழியில நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். வேற அர்த்தம் 2வது அப்படிதான் போடுவோம். அந்த வழியிலே நம்ம என்ன செய்யணுமா? நடக்கணும்னு சொல்லி வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்களா என்ன செய்யணும்? இருக்கணும். கடமை கிறிஸ்தவங்களை என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. கடமை கிறிஸ்தவங்களை இருக்காம கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா நம்ம உலகத்துல எல்லாத்துலயும் ஜெயத்தை நம்ம என்ன செய்வோம்? எடுத்துக்கிடுவோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கொடுக்க 2வது வசனம் 119:1 தான் கர்த்தருடைய வேதத்தின் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறேன். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். முழு இருதயத்தோடு ஆண்டவர் என்ன செய்யணுமா? தேடணும். அவங்க தான் பாக்கியவான்னு சொல்லி வேதம் கூறுகிறது. வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? நல்லா வாசிக்கணும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி கொடுக்க. இரவும் பகலும் வேதத்தை என்ன செய்யுமா? தியானமா இருக்கணுமா? பெரிய பாக்கியத்தை பண்ணுவோம். அந்த ஆசீர்வாதத்தை பிசாசு செய்ய விட மாட்டான். வேதத்தை வாசிக்க உடனே விட மாட்டாங்க. இன்னும் வேதம் உள்ள போக நம்ம நாளுக்கு நாள் என்ன செஞ்சிருப்போம்? பரிசுத்தமாக்கப்பட்டு இருப்போம். கர்த்தருடைய பிள்ளையே பரிசுத்தமாக்கப்பட்டு இருப்போம். வேதம் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது? நம்மளை பரிசுத்தமாக்கும். சத்தியம் தான் நம்மளை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். அப்போ இது சத்தியம். வசனம் வந்து சத்தியம். இந்த வசனங்களை வாசிக்க வசனம் என்ன சொல்லி கேட்டு நீங்க கீழ்ப்படுத்தி நடந்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் 119ஆம் அதிகாரம் 92ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, 3வது சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல அந்த வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி போட்டிருக்கு. அவன் எப்படி இருப்பானா? அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை கொடுக்கிற கனியை தந்து இழுதிர மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அப்படி பாருங்களேன். இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு வேதனைப்படுறீங்க. ஆனா நீங்க வந்து வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன். இரவு பகலும் வேதத்தை தியானிச்சு பாருங்க. ஆண்டவர் வேதத்தை இப்படி நம்ம என்ன செய்வார்? நடத்துவாரு. அவங்க செய்யறதுலாம் என்ன செய்வார்? வாக்கியம் பண்ணுவார். தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைய மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்குன்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அப்படி கர்த்தருக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானால் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை எடுத்து வச்சுக்கணும். வேதத்தை வாசிக்கணும். நம்ம வாசிக்க ஆவியானவர் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. வாசிக்க இந்த துன்மார்க்க ஆலோசனைகள் நடக்காதபடி கர்த்தர் அந்த விலைக்கு காப்பாரு. வேதம் வாசிக்க தான் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த உலகத்துல இருந்து இந்த கரைகள்ல இருந்து நம்ம விடுதலையாக முடியும். பைபிள் படிக்க தான் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? போய்கிட்டே இருக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வேதம் கூறுகிறது அவங்க வந்து செய்யறது எல்லாம் வாய்க்குமா. அவன் நீர்க்கால்களில் ஓரப்பட்ட நடப்பட்டு மரத்தை போட்டு இருப்பானா. அப்ப நீர்க்கால் வரும்னா ஒரு வாய்க்கால் ஓரத்துல ஒரு மரங்கிறது அந்த மரம் காஞ்சே போகுது. அது தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வச்சு நல்ல பசுமையா இருக்கும், குளுமையா இருக்கும். மக்களுக்கு குளிர்ந்த காற்றை கொடுக்கும். அது மக்களுக்கு நல்ல இணல் கொடுக்கும். நல்ல ஜில்லு பச்சை பசேன்னு வரும். இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்ம நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா கர்த்தர் ஆசீர்வாதி தருவார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஏசப்போட வேதத்தை இணைச்சணும். இரவு பகலும் வேதத்தை வாசிக்கணும். துன்மார்க்கங்கிட்ட போய் ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட போய் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த ஆலோசனை கேட்கவே கூடாது.
உங்களுக்கு ஆலோசனை வேணும்னா வேதத்தை வாசிக்கும் நிறைய ஆலோசனை ஆண்டவர் கொடுப்பாரு. இல்லாட்டி கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட போய் நினைச்சிடும் சில காரியங்களை கேட்டுக்கொள்வது நல்லது. அதனால நல்ல உண்மையா இருக்கிறவங்க அடுத்தவங்க சொல்லாம இருக்கணும். கருது எந்த ஒரு காரியமானாலும் அடுத்து தூத்தி திரிச்சு அழைக்கிறாங்கன்னா அது அவங்க ஊழியக்காரங்க கிடையாது. அவங்க நல்லவங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எந்த ஆலோசனை கேட்டாலும் அந்த ஆலோசனை அவங்க அழகாக பதில் சொல்லுவாங்க. ஒருத்தங்களை பத்தி ஒரு குடும்பத்தை பத்தி அடுத்தவங்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு குடும்பத்தை பத்தி அங்கவே சொன்னோம்னா அது குறை சொல்றது புறம் கூறிட்டு அலைகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஊழியக்காரங்க கிடையவே கிடையாது. என்ன ஊழியத்தை செஞ்சாங்கன்னா அவங்க செய்யற ஊழி சரி கிடையவே கிடையாது. அடுத்தவங்களை பத்தி எதை செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நாவாசம் கொடுத்து துன்மார்க்கரும் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். வேதத்தை வாசிக்கிறவங்க இரவு தியானிக்கிறவங்க அவங்க செய்யறதுலாம் வாய்க்கப்படுகிறாரு. அவங்க நீர்க்காலுக்கு ஓரமா நடப்பட்ட மரத்தை போல இருப்பாங்களாம். தன் காலத்துக்கு தன் கணிதத்தை எழுதுக்கு மரத்தை போல இருப்பாங்களாம். ஆனா துன்மார்க்கங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருப்பாங்களாம். ஆனால் ஆகிய துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்ற சபையில் நிலைநிற்பது இல்லை. துன்மார்க்கங்களோ பாவிகளோ நியாய தீர்ப்பில் நினைச்ச முடியாது, நிற்கவே முடியாதா? நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியும் அழியும். துன்மார்க்கமே அலைகிற மக்களை வழி அழிஞ்சு போட்டிருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. அப்ப நம்ம வழியை ஆண்டவர் அறிய வேண்டுமானா நாம என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும்? ஆண்டவரே என்னுடைய வழியை நீர் எனக்கு ஆட்டும் அப்படின்னா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். அப்படி நல்ல ஆவியனை செம்மையான பாதையில நடத்தணும் அப்படின்னு சொல்லி தாவீது கேட்டதுல ஆண்டவரே நீர் எனக்கு போதியும் ஆண்டவரே போதித்து நடக்க முடியாது காட்டுவே சொன்னீரே. உங்களுடைய நல்ல ஆவியனை செம்மையான பாதையில் நடத்தும் ஆண்டவரே. எனக்கு நீ போதித்து நடக்க முடியலையே காட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்துல கேட்கணும். அதாவது 32:8 போட்டிருக்கு. 32:8 போட்டு சங்கீதம் 32:8 போதித்து நடக்க வேண்டிய காட்டுவேன். உண்மையில கண்ணை வச்சு உங்களுக்கு ஆலோசனை கொண்டு போய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதே தாவீது அப்புறம் அதே தாவீது 143:10 போட்டிருக்கு. உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம். அப்படி நல்ல ஆவியனை செம்மையான பாதையில் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. அதனால அவருடைய நல்ல ஆவியனை செம்மையான பாதையில் நடத்தணும். ஆண்டவர் நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன்கிட்ட இந்த உலகத்தார் இருந்து உலகத்தை மடிக்கிறதுக்குள்ள நம்ம மறிக்க போறது கிடையாது. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு ஒரு நாள் போவோம். பரலோகத்துக்கு போனா இந்த உலகத்துல எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுதான் தீரணும். அது மாத்திரம் எப்படி நடக்குமோ அதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் பைபிள் பிரகாரம். இந்த பைபிள் பிரகாரம் வாசம் அதன்படி நம்ம நடக்கும்போது நம்மளை ஒவ்வொரு பாதையிலையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு அப்படியே கூட்டிட்டு கடைசியில முடிவுல பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க ஏசப்பா. அதனால எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணுங்கிறத சங்கீதம் 1 போட்டிருக்கு. கர்த்தர் தாமே இப்படி அப்படியே ஆசீர்வதிப்பாராங்க. ஆமே. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்பு பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. அப்படி வசனங்களை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதன்படி நடக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கண் பலத்தினால செயல்படாதபடி மாம்சத்தை செயல்படாதபடி தொழில்மார்களுடைய ஆசிரியர்களை கேட்டு அதன்படி நடக்காதபடி கர்த்தருடைய ஆவியதும் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பீராக. நீர் பிள்ளைகளை கண்ணறிந்து ஆலோசனை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய வழியில நடத்தும். அன்றே உங்களுடைய வழியில நடத்தும். நீர் அப்படி வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமுழுமை நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.